ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான விலாக் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளுடைய கெஸ்ட்டு வந்து நம்ம வீட்டுக்கு லஞ்சுக்கு வந்து இன்வைட் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட விலாக் தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ மார்னிங் பார்த்திங்கன்னா கெஸ்ட் வராங்க அப்படி இன்வைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னதும் காலையிலேயே வந்து அவசர அவசரமாக வந்து எல்லா வேலைகளுமே வந்து கிச்சன் வந்து க்ளீன் பண்ணுற வேலைகளெல்லாம் வந்து முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிவிட்டு நம்ம வந்து லஞ்சுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். நூடுல்ஸ் வந்து ரெடி பண்ணிடலாம். சிக்கன் நூடுல்ஸ் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நான் வந்து என்னுடைய ப்ரெக்னென்சி டைமில் வந்து நான் வந்து டெய்லி வந்து ஒவ்வொரு ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்துப்பேன். ஸோ இன்றைக்கி வந்து ஆப்பிள் வந்து ஜூஸ் வந்து போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஆப்பிள் வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்னும் நமக்கு வந்து கொஞ்சம் டைம் இருக்குது. ஸோ நம்ம எல்லாமே வந்து இனிமேல் தான் வந்து ரெடி பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ வந்து மார்னிங்கே வந்து நம்ம எல்லா ஒர்க்குமே வந்து முடிச்சுட்டு நம்ம கெஸ்ட் வரும்போது கொஞ்சம் எல்லா ஒர்க்கையும் வந்து முடிச்சு வச்சிட்டோன்னா அவங்க வந்ததும் அவங்க கூட நம்ம வந்து கொஞ்சம் நேரம் வந்து டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ என்னுடைய பெரியம்மா வந்து ரொம்ப நாள் கழித்து வந்து வராங்க. ஸோ அவங்க கூட வந்து நிறைய வந்து இன்றைக்கி வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஆப்பிள் வந்து பேபியோட க்ரோத்துக்கு வந்து ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் வந்து ஆப்பிளும் வந்து எடுத்துப்பேன். ஸோ நீங்களும் வந்து ப்ரெக்னன்சி டைமில் இந்த மாதிரி ஆப்பிள் அந்த மாதிரி ஒவ்வொரு ஃப்ரூட்ஸும் ஒவ்வொரு நாளைக்கு வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அம்மா வந்து பார்த்திங்கன்னா வந்து சாப்பாட்டுக்கு வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம இன்றைக்கி வந்து தால்ச்சா வச்சிடலாம், மட்டன் தால்ச்சா வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குண்டான காய்கறிலாம் வந்து கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்குள்ளே வந்து குக்கரில் வந்து பருப்பு வந்து போட்டு விசில் அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பருப்பு வந்து போட்டாச்சு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அத்தா வந்து கடைக்கு போயிட்டு மட்டனோட கொழுப்பு அப்புறம் அது அந்த பீசஸ்லாம் கொஞ்சம் வந்து வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு தான் நம்ம இன்றைக்கி வந்து மட்டன் தால்ச்சா வந்து ரெடி பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சிக்கன் 65க்காக வந்து சிக்கன் வந்து சின்ன சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஒரு 2 கிலோ சிக்கன் கிட்ட வந்து இன்றைக்கி வந்து அத்தா வந்து வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ அதில் வந்து கொஞ்சம் பீசஸ் லெக் பீஸு அப்புறம் மற்ற பீசஸ்லாம் வந்து சிக்கன் கறிக்கும் ஒரு சில பீசஸ் வந்து 65க்கும் வந்து ரெடி பண்ணுறதுக்காக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து எல்லாமே வந்து ரெடியாக இருக்குது. இனிமேல் வந்து சமையல் வந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். டைம் பார்த்திங்கன்னா 10:45 கிட்ட ஆகிட்டுருக்கு. குக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒன் சைடு பார்த்திங்கன்னா அம்மா வந்து சிக்கன் கறிக்காக வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இன்னொரு ஸ்டவ்வில் பார்த்திங்கன்னா வந்து தால்ச்சா வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம வந்து கொத்தமல்லி இலைகளை வந்து சேர்த்து இதை வந்து நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஸோ மட்டன் தால்ச்சா வந்து ரெடி ஆகிடுச்சு. உங்களில் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து நான் வந்து சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்காக நான் வந்து மசாலாலாம் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நம்ம வீட்டில் வந்து எப்போதுமே நம்மளுடைய வேலைகளை வந்து நம்ம ஷேர் பண்ணி செஞ்சோம் அப்படின்னா குயிக்காகவே வந்து சீக்கிரமாக வேலைகளை வந்து முடிச்சிடலாம். வெயில் வந்து ரொம்ப வந்து அதிகமாக வந்து இருக்குது. ஸோ அவங்களும் வந்து ரொம்ப வந்து டயர்டாக வந்து வருவாங்க. ஸோ வரவங்களுக்கு நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு ஜூஸ் வந்து வந்ததும் வந்து அவங்களுக்கு வந்து நம்ம கொடுப்போம். ஸோ அதுக்கு நம்ம வந்து இன்றைக்கி வந்து லெமன் ஜூஸ் வந்து ரெடி பண்ணிடலாம். நான் வந்து அதுக்கு ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி நான் வந்து சப்ஜா சீட் வந்து ஊற வச்சிடுறேன்.
ஆஃபியா வந்து வந்தாச்சு. ஆஃபியா அப்புறம் வந்து பெரியம்மா பொண்ணு எல்லாம் வந்து வந்துட்டாங்க. ரொம்ப வந்து ஹாப்பியாக இருக்குது. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வீட்டுக்கு வந்து வந்திருக்காங்க. ஆஃபியா வந்து ஸ்கூல் ஜாயின் பண்ணதுலேருந்து வந்து எங்கேயுமே வந்து வெளியவே போக முடியல. ரொம்ப வந்து பிஸியாக இருக்காங்க. ஸ்கூலு, டியூஷனு, அப்புறம் வந்து பள்ளிக்கு போகிறது, இது எல்லாத்துலேயும் வந்து ரொம்ப வந்து பிஸியாக இருக்காங்க. இன்றைக்கி சண்டேங்கிறனால வந்து ரொம்ப வந்து அடம் பிடிச்சி நம்ம வீட்டுக்கு வந்து வந்திருக்காங்க. குக்கிங் ஒர்க் எல்லாமே வந்து முடிஞ்சு பார்த்திங்கன்னா கீ ரைஸும் வந்து ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து சிக்கன் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. பசங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் சிக்கன் ஃப்ரை. நெக்ஸ்ட் வந்து மட்டன் தால்ச்சா, நெக்ஸ்ட் வந்து சிக்கன் கறி. ஸோ இது எல்லாமே வந்து ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் வந்து நமக்கு வந்து டைம் இருக்குது. டைம் பார்த்திங்கன்னா 12 தான் ஆகுது. ஸோ இன்னும் ஒரு 1 hour கிட்ட டைம் இருக்குது. ஸோ ஒரு 1 PM போல் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அது வரைக்கும் நான் கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணி அப்படியே வந்து போயிட்டுருக்கு. டைம் வந்து ஆயிடுச்சு. சரி ஓகே, பசங்களுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து சாப்பாடு வந்து வச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுக்கு வந்து சாப்பாடு வந்து வச்சு கொடுத்தாது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வந்து நம்மளும் வந்து சாப்பிட வேண்டியது தான். லன்ச்லாம் வந்து முடிச்சுட்டு டைம் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 4:30 கிட்ட ஆகிட்டு இருக்குது. ஓகே, டீ டைம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்குண்டான ஒர்க் வந்து இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இன்றைக்கி வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து என்ன ரெடி பண்ணலாம் அப்படிங்கும்போது வந்து உருளைக்கிழங்கு பஜ்ஜி வந்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ உருளைக்கிழங்கு பஜ்ஜிக்காக வந்து நானும் என்னுடைய பெரியம்மா பொண்ணும் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி டைம் வந்து ரொம்ப வந்து சூப்பராக போச்சு. நிறைய டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணோம். நிறைய வந்து ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப வந்து சூப்பராக டேஸ் வந்து இன்றைக்கி வந்து சூப்பராக வந்து போச்சு. டைம் போனதே தெரியல. ரொம்ப வந்து ஃபாஸ்ட்டாக வந்து போயிடுச்சு. ரொம்பவே வந்து சூப்பரான பொட்டேட்டோ பஜ்ஜி வந்து ரெடி ஆகிடுச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸாக. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கெஸ்ட்டுக்கு வந்து வர கெஸ்ட்டுக்கு ஏதாவது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப வந்து பெட்டராக வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இன்னைய டேஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக போச்சு. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஸோ எங்களோட சேர்ந்து நீங்களும் இந்த விலாக் வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ இந்த விலாக் பற்றின கமெண்ட்ஸை என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.